ஓகே. ஹாய். ஹலோ. ஓகே. சாரி, ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. நடுவில் மேட்சும் நடந்தது, நாங்களும் வீடியோ டிலே தான் போட்டோம். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த ஷோ என்னென்னா மான்செஸ்டர் யுனைடெட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதோட பிளேலிஸ்ட் எங்கே போய் விழுணுங்க எல்லாருக்குமே தெரியும். சிகப்பு சாத்தான்ஸ் தான் போகும். சிகப்பு சாத்தான்ஸ். ஸோ என்ன, ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம்லேருந்து ஐ திங்க் இது செகண்ட் அவே கேமா கேரிக்கு. 5 games வின், 1 ட்ரா, 6 கேம்ஸில் ரீசனபிளி நல்லா பண்ணியிருக்கான். ஆனால் இன்னும் வந்து எனக்கு ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, அவன் ஏன் செஸ்கோ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றான்னு எனக்கு இன்னும் புரியல. சூப்பர் சப் தான், எல்லாருமே அதை எழுதுறாங்க. சூப்பர் சப் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின். பட் ஓகே, உன்னோட அவன் வந்து ஆக்சுவலாக அவன் வந்த அப்புறம் தான் கொஞ்சமாவது கேமில் ஒரு டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது. சென்டர் பேக்ஸை கொஞ்சம் ஆக்கியபை பண்ணினான், லங் பஸ்டிங் ரன் பண்ணி தான் அந்த கோலே அடித்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 2வது கோலும் அடிச்சிருக்கணும். அவர் இன்னொரு கிளியர் கட் சான்ஸ் விட்டுருவான், அவன் காலுக்கு நடுவில் மாட்டிட்டு விட்டுருவான் அதை. ஸோ அவன் போட்டிருக்கணும் அதையும். பட் அகெயின் நேத்திக் கேம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இதில் ஃப்ரண்ட் 3 வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே கட்டின் தான் பண்ணுறானுங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா எம்பம்போ குன்யா செஸ்கோ அதுதான் கோல் போச்சு. கரெக்ட். அது வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து ஒரு லாங் டயக்னல் டு எம்போமோ அண்ட் எம்போமோ வந்து ஓடி அது கட் பேக் பண்ணால், கட் பேக் கூட இல்லை, அது ஸ்கொயர் பண்ணதை இவன் ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ அது நல்ல கோல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மிட்டு ஒழுங்காகவே இல்லைண்ணா. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரீபில்ட் ஃப்ரம் மிட்டு தான் எனக்கு தோணுது. ரீபில்ட் எப்படியும் பண்ணுவாங்க, ஏன்னா காஷ்மீர் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட், ஸோ ஷோராக வாங்கிடுவாங்க. இப்போ யாரை வாங்க போகிறாங்கன்றது தான் பாயிண்ட். நான் வந்து அட்லீஸ்ட் உனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வேணும்னா நான் வந்து இந்த மாதிரி ஆடிருப்பேன். நேத்திக் மாதிரி ஒரு கேமில் வந்து இவ்வளோ வந்து மிட்ஃபீல்டு வந்து தடவின்னு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ப்ரூனோவை பின்னால் தள்ளிட்டு ப்ரூனோ மெயினும் ஆடிட்டு ஃப்ரண்ட்டில் அமாத், குனியா, எம்போமோ, செஸ்கோ ஆடி நான் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இன்னும் வந்து நம்மளோட ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா, ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிடுறான் கூனியா வந்து ரொம்ப வரான். இதே நம்ம டோகோ இருக்கும்போது, ப்ராக்டிக் டோர்கோ இருக்கும்போது பார்த்துருந்தேன்னா, அந்த 2-3 மேட்ச் அவன் கேரி வந்தோடனே நீ பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, இன்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உனக்கு வித்து கிடச்சிது உனக்கு. இப்போ வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிடுறது, அந்த ஸ்பேஸே கம்ப்ரெஸ் ஆகிடுறது லெஃப்ட் சைட்லேருந்து. ஏன்னா கூனியாவும் கட்டின் தான் பண்ணுறான், அம்மாதுக்கும் கட்டின் தான் பண்ணோன்னு இருக்குது. ஸோ இப்படி ஆடும்போது உனக்கு வித்தே இல்லை. சப்ளை வந்து உனக்கு ஃபுல் பேக் கிட்டேருந்து தான் வரணும்னா லெஃப்ட் சைடில் ஷா வந்து சுத்தமாக நேத்திக்கெலாம் வந்து சப்ளையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நேற்று அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்தது எவர்டனில், அது இவன் சேவ் பண்ணிட்டான். கோல் கீப்பர் போய் தெளிவாக எழுதானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டான். ஓகே அவனுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான், அவனும் கொஞ்சம் ஓகே எவர்டன்னா நின்று ஆடுவானுங்க அப்படின்னு நினச்சான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே தெரியுமாப்பா, இந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணுறானுங்க கோல் கீப்பர். அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆடுறானுங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கேமை. அண்ட் அதே மாதிரி வந்து நேற்றுக்கு எலமன் என்டிஐ பார்த்தேன்னா ஹேட் அ பெட்டர் கேம் வாசஸ் ஷா, ரொம்ப பெட்டராக இருந்தது அங்கே. ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஒரு சான்ஸுக்கு அப்புறம் அவனோட சேவ்ஸாக இருக்கட்டும், அவனோட இது சொல்லுவாங்களே திங்கிங் ஆஃப் மைண்டு, ப்ரெசன்ஸ் இந்த கேம் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு அந்த ஒரு ஷாட்டுக்கு அப்புறம். ஓகே இட்ஸ் நாட் அ நார்மல் எவர்டன் யூஆர் ஃபேஸிங்கன்றதை அவன் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணிட்டான். அண்ட் எவர்டன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா 2 நல்ல சான்ஸ் வந்துச்சு. ஒன் ஃப்ரம் ஆம்ஸ்ட்ராங் நல்ல ஒரு சான்ஸு, ஒன் ஃப்ரம் கார்னர், 2மே நல்ல சான்ஸு. அது அவன் மிஸ் அவுட் பண்ணானு. அதுதான். இன்னொன்று வந்து நீ அந்த கீன் வந்து ஒன்று அடிப்பான் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து லெஃப்ட் ஃபுட் ஷாட், அதுவும் நல்ல ஷாட்டு தான். அகெயின் லெமன்ஸ்கண்டு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணால் என்னென்னா, சூப்பராக நேற்றுக்கு பெனல்ட்டி பாக்ஸை கமெண்ட் பண்ணான். மீனிங் கிராஸாக போட்டு தள்ளினானுங்க, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டானுங்க. ப்ராப்பர் மாய்ஸ் பால் எல்லாத்தையுமே பிடிச்சான். இன்னொன்று வந்து என்னென்னா, ஹாரி மக்வயர் வந்து நிறையா இடத்துல க்ளீனப் பண்ணியிருப்பான். ஏகபோகமான க்ளீனப் அவன் தான் பண்ணியிருப்பான். ஸோ இன்னொன்று நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, இன்னொன்று நம்ம ஆக்சுவலி மிஸ் பண்ணது என்னென்னா, அந்த லிசாண்ட்ரோ மார்டினஸோட அந்த பேக்லேருந்து அந்த பால் கேரிங் எபிலிட்டி டு த மிட்ஃபீல்டு வந்து உருட்டுறான் தெரியுமா, அந்த ஒரு ஹாஃப் ஸ்பேஸுக்கு பாலை போடுறான் தெரியுமா, ஒரு மெயினுக்கோ இல்லை ப்ரூனோக்கோ கேசமீராக்கோ யாருக்கோ எடுத்து போட்டு அந்த டயக்னல் போகிறது தெரியுமா, அந்த பால் கேரிங் எபிலிட்டியே நேத்திக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் டிஃபென்சிவ்லி அது காணும்.
அண்ட் இவனுக்கு வந்து காஃப் இன்ஜரி வேறு அது டைட் காஃப் ஸ்ட்ரெயினோ சொன்னான், ஐ ஃபர்காட், மார்டினஸுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு பிளேயர் இன்னொரு பால் பிளேயிங் டிஃபெண்டர் டிலெட் இருக்கான், அவனும் இன்ஜரியிலேருந்து இருக்கான். அவனுக்கு வரணும், டோர்கோ அந்த சைடு போட்டாருனாலாம் அவனும் வரணும். அதுக்கு தான் ஹேடன் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் எடுத்துன்னு வந்தது கரெக்டான சப்ஸ்டியூஷன் தான். பட் ஆனால் அதெல்லாம் லேட்டர் பாயிண்ட் இன் டைம். அவன் நானாக இருந்திருந்தேன்னா நேத்திக்கு இவ்வளோ தூரம் மிட்ஃபீல்டு ஒன்றுமே பண்ணாத போது நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் நான் ப்ரூனோ பின்னாடி ஆடி இருப்பேன். அண்ட் 8ல் ஆடி தான் பாரு என்ன போகிறது. இந்த மாதிரி எவர்டன் டீம்லலாம் நீ எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண மாட்டேன்ற, ரொட்டேட் பண்ணணும் ஸ்குவாடை. ஆக்சுவலி சுதர்ஷன் நான் சொன்ன பேட்டர்னே தான் வருது. சேம் கோல் எங்கேருந்து வருதுன்றத இவன் ஒன்று இதை மாற்றினா அட்லீஸ்ட் செஸ்கோ ஸ்டார்ட்டாவது பண்ணும். இட்ஸ் லைக் எப்படி ஆயிடுச்சுன்னா பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்குது. இதை டக்குன்னு யாராவது பிடிச்சி இன்னொரு சொல்ல முடியாது. மார்கோ சில்வாட்டன்னு நம்ம கேம்ஸ் இருக்கா? பிரென்ஃபோர்ட் கிட்ட இருக்குல்ல, தெரில, நான் பார்க்கணும். மேபி ஒரு பிரென்ஃபோர்டோ ஒரு டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம், இதை பக்காவாக பிரேக் பண்ணுற ஒரு டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் கேரிக் வில் கெட் கட். புல்த்தி மாதிரி சொல்ல, கேரிக் மாட்டிப்பான் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப பேட்டர்ன் அதே மாதிரி தான். என்னோட பிக்கஸ்ட் கன்சர்னே அந்த ரொம்ப நேரோ பண்ணுறாங்க. கொஞ்சம் வித்தோட ஆடணும். வித்தோட ஆடுறதுக்கு உனக்கு இல்லை அப்படின்னா ஓகே. எனக்கு இன்னும் ஒன்று தான் புரியல, எதுக்குடா எல்லா வாட்டியும் எல்லாரும் இன்வெர்டட் விங்கரோட தான் ஆடணும்னு ஆடுறீங்க? எதுக்கு இன்வெர்டட் விங்கர் ஆடுறீங்க? கொஞ்சம் உங்களோட இது ஆட வேண்டியதானடா, நேச்சுரல் சைடில் ஆட வேண்டியதானடா. அமாத அங்கே போடுங்க, இல்லை பிரையன் எம்போமோ அங்கே போட்டுட்டு ரைட் சைடில் வேறு யாரையாவது ஆடிட்டு செஸ்கோ மேலே ஆடுங்க, இல்லை அந்த சைடு விங்கர் லெஃப்ட் ஃபுட்டரை ஆடுங்களேன். என்ன ஆகிட போகுது? குனியாவை 10ல் ஆடு, ப்ரூனோ பின்னாடி தள்ளு 8க்கு. ஒரு கேம் ஆடிப்பாருங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டில். இன்னும் கொஞ்சம் உனக்கு க்ரியேட்டிவிட்டி, உன்னை ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. இப்போ நல்லா உன் டிஃபெண்டரை ப்ரெஸ் பண்ணிட்டா உன் மிட்ஃபீல்டருக்கு சர்வீஸ் ஸ்டார் வாருதுன்னு தெரிஞ்சுது. அண்ட் நேற்றுக்கு பார்த்தேன்னா கேசமீரோ லுக்ட் வெரி ரேக்ட். ஆக்சுவலி மிட்ஃபீல்டே வாஸ் ஆப்சென்ட்ன்ற மாதிரி தான். சப்பர் கேம் ஃப்ரம் மிட்ஃபீல்ட். ஆக்சுவலி பாலோட ஸ்டேஜ் சுட்டு. ஆமாம், சப்பர் கேம் ஃப்ரம் த மிட்ஃபீல்ட். ஸோ சப்பர் கேம் அந்த தனி வீடியோவில் செய்யணும். சப்பர் கேம். அதுக்கப்புறம் மெயினுக்கு இங்கிலாந்துக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி ஆடினாலாம் இங்கிலாந்துக்கு இன்னைக்கு ஆடின மாதிரிலாம் ஆடினாலாம் இங்கிலாந்துக்கு இட்ஸ் லைக் டேலண்ட் ஹண்ட்டு. அவங்க லைனாக வச்சுருக்காங்க. யாரை இந்த 25 பேர் நேம் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. பிரேசில் கொண்டு டிவைட் ஆகணும். பிரேசில் தே நேம்டு இந்த பிளேயர் கம்பல்சரி இன் மை ஸ்குவாடுன்றது கார்லோஸ் நேம்டு பிஃபோர் இட். ஸோ இங்கிலாந்துக்கு நீ போகணுன்னா நீ இந்த மாதிரி ஆடினா உன் தம்பி டிஷர்ட் போட்டு நின்னாலும் கூட மாட்டாங்க. இது ஒன்றும் மைக்கேல் கேரி கிடைக்கல, அது உங்கள் ஊருக்கான மேனேஜர் இல்லைங்க, டியூஷன் தான் மேனேஜர். வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஆடினால. அவங்ககிட்ட இன்னும் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும்ல, ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கம்பேரிசன் பண்ணியிருந்தானுங்க. நாங்கள் எங்களோட மாட்ரிச்சை கண்டுபிடிச்சோன்னு. மாட்ரிச்லாம் கேமை இன்னும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த லெவல்லே இல்லை. அவன் இப்போ வரைக்கும் கேமை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். செஸ்க் ஃபேப்ரிகாஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், போன வாரமா அந்த ஈவென்டஸ் கேமுக்கு முன்னாடி ஆடினதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், கோப்பா இட்டாலியாவில் சரியா ஜெயிப்பானுங்க அவனுங்க, கோமோ வில் பீட் யுவென்டஸ். அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இந்த சண்டே அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் லூக்கா மாட்ரிச்லாம் போய் பாருங்க, அவன் கேமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணுறதே இல்லை, அவன்லாம் இன்னொரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை கொடுங்கப்பான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி பிரமாதமாக பேசும். அந்த லெவல் ஆஃப் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோலுக்கு கோபி மைனும் அந்த லீக்லேயே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் கோபி மைனஸ் வளர்றான். அதுக்குள்ளே நீங்கள் தான் அடுத்த மாட்ரிச்சு டோர்கோ தான் பெயிலே. சரி, இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அவனுங்க எங்கேயாவது உச்சத்தில் போய் உட்காந்து இப்போ சான்சோ லிவிங் எக்ஸாம்பிள் எனக்கு சான்சோ தான். என்ன மாதிரி ஒரு பிளேயரு அவனும் ஹாலண்டும் பண்ணாத சம்பவம் இருக்கா டாட்மண்டில்? என்ன நல்லா பண்ணாங்க. இப்போ ஹாலாண்ட் எங்கே இருக்கான், சான்சோ எங்கே இருக்கான், அதுதான் தட்ஸ் மேக் பிரிட்டி மச் டிஃப்ரென்ஸ். அண்ட் சான்சோக்கு ஒர்க் எத்திக் இல்லை, பட் மெயினும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. வயசு இருக்குது, நல்லாவே உட்காந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். கேரிக் மாதிரி ஒரு இப்போ ஓகே, இப்போ கேரிக் கண்டினியூ பண்ணலனாலும் நீ நல்லா பண்ணனா அந்த மேனேஜர் உன்னை கூப்பிட்றதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதுதான் எவர்டன் பெர்ஸ்பெக்டிவில் தே சர்வைவ்டு இந்த சீசன். புது ஸ்டேடியம் லாஸ்ட் சீசன் புது ஸ்டேடியமில் போய் பிஎல் ஆடணும்னு முடிவு பண்ணாங்க, தே சர்வைவ்.
திஸ் சீசன் இந்த மாய்ஸை சீசன் கம்ஃபர்டபுளாக இது பண்ணிடுவாங்க. கிரேலிஷை கூட்டு வந்தாங்க. கிரேலிஷ் காட் இன்ஜுரி. ஐ திங்க் கிரேலிஷை வந்து நெக்ஸ்ட் இயர் தே மே பை. தே குட் பை ஹிம். எஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிளேயரை விற்பாங்க. அது யாருன்னு தெரியும். கார்னருக்கு ஒரு நல்ல இது இருக்கலாம். எலமன் என்டிஐக்கு வந்து நல்லா போவான். ஓகே, ஸோ டெஃபினட்டாக அவன் போவான். அகைன் அதே மாதிரி வந்து நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட வீக்னஸ் வந்து ரொம்ப இதுவாக நிதர்சனமாக தெரிஞ்சு. எல்லா அட்டாக்குமே நம்மளோட லெஃப்ட்லேருந்து தான் வந்திருந்தது. முக்கால்வாசி அட்டாக் அந்த சைட்லேருந்து தான் வந்தது. எல்லாம் அவங்களுக்கு பெட்டர் சான்சஸ் கிராஸ் வருதும் அந்த சைட்லேருந்து தான் வருது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ட்ரெடிஷ்னலே நம்ம அந்த சைடில் வீக்காக இருக்கோன்ற போது நீ அங்கே தான் போய் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீ அங்கே தான் இது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம அந்த சைடில். அண்ட் ஷா வந்து இந்த சீசன் ஆடிட்டான், இன்ஜரி ஃப்ரீயாக ஆடி இருக்கான். அது வேர்ல்ட் கப்னால ஆடினா அந்த ஷா வந்து சரி, உனக்கு ஒரு கேள்வி கேட்போம், இன்னொரு கேள்வி கேட்போம். டூஷலோட லைனப்பில் 3-5-2 ஆடுறான்னு வச்சுக்கோ, லெஃப்ட் விங் பேக் யார்? சீரியஸாக தெரியல. யூ மே நேம் சம்மன், யாராவது சொல்லுங்க. ஷா எடுப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. இந்த சீசன் இந்த இவ்வளோ டீசெண்டாக ஆனதுக்கு அப்புறமும் சான்ஸ் இல்லை. இல்லை ஆக்சுவலி இங்கிலாந்து பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸில் இங்கிலீஷில் எங்கே இருக்குது விங் பேக் யார் இருக்கா சொல்லு? விங் பேக்கே இல்லை. ரைட் சைடில் தான் உனக்கு குவாலிட்டி இருக்குது, லெஃப்ட் சைடில் இல்லை. ரைட் சைடில் தான் உனக்கு ரீஸ் ஜேம்ஸ் இருக்கான், ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் இருக்கான், பென் ஒயிட் வேணாலும் வச்சுக்கலாம். நீ 3 இருக்குது உனக்கு. லெஃப்ட் சைடுக்கு உனக்கு ஆளே கிடையாது உனக்கு அங்கே. செலக்ட் ஆகணும். யோசிச்சுப்ப யார் இருக்கா லெஃப்ட் விங்கில் யார் இருக்கான்றதை யோசிச்சுட்டு மேபி நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சரி, ஒரு டவுட்டு. நீக்கோ ரைலி வந்து இங்கிலீஷ் தானே? ஆமாம், என்னோட சாய்ஸ் அவன் தான். நீக்கோ ரைலி இஸ் த லெஃப்ட் விங் பேக் என்னை பொறுத்த வரைக்கும். தெரியல பாரு நீக்கோ ரைலி. ஸோ அதுதான் என்னோட சாய்ஸு. பட் வேறு யாராவது ஆப்ஷன் இருந்தாருன்னா யோசிச்சு சொல்லுங்கள் எனக்கு. சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அவுட்சைட் த கிளப் வந்து கேரிக் கிட்ட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. உங்கள் கோவனர் வந்து இட்ஸ் லைக் ஸ்பிளிட்டிங் அவுட் ரிகார்டிங் இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு he recently said he gave a statement, club gave a statement. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிளப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஐ ஸ்டாண்ட் பை த கிளப். அண்ட் அவனும் ஒரு வார்த்தை விட்டுருக்கான், இட்ஸ் லைக் டில் மை லாஸ்ட் பெத் ஐ வில் கிவ் எவ்ரிதிங் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட். அது அவன் சொல்லி தான் அவனை ஹேஸ் டு. இல்லை, ஐ திங்க் இஸ் லைக் pretty much ready for the ஜாப்ன்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் சொல்கிறேன், எனக்கு யாருக்கு ஞான வழி கொடுத்தான்னு தெரில. கேரி நெவிலே சொல்கிறான், எனக்கு கேரிக்கு ஆஸ் எ ஃப்ரெண்டுக்கு இந்த ஜாப் நல்ல ஜாப். ஆஸ் எ யுனைடெட் ஃபேன் இட்ஸ் டூ மச் கேமிங். இல்லை அவன் நம்ம வந்து கரெக்டாக அவனுக்கு பிளேயர்ஸை கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம பில்ட் பண்ணோம். ஓகே, இப்போ உனக்கு டிஃபென்ஸில் நம்ம சொன்ன மாதிரி சென்ட்ரல் டிஃபென்ஸ் இருக்குது, ரைட் பேக் இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக் செட்டுனா ஃப்ரண்ட்டில் உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் டிஃபென்ஸில் இருக்குது, ரைட் பேக்கில் இருக்குது. ஆனால் மிடில் நீ யாரை வாங்க போகிறன்றது அதுதான் உனக்கு கேம் சேஞ்சரே அங்கே தான் இருக்குது. அண்ட் ஒரு பிக் கொஷின் மார்க் இருக்குது, ப்ரூனோவை என்ன பண்ண போகிற? இப்போ ஆடுற ஃபார்மில் 10ல் நீ ஆட போகிற அப்படின்னா ப்ரூனோ விற்காத. நான் தான் சொல்லுவேன். நான் வந்து நீ ரூபன் அமோரிம் சிஸ்டமில் அவனை 8ல் ஆடிந்த போது நான் வித்துருன்னு தான் சொன்னேன், 130 மில்லியன். பட் ப்ரூனோ ஆஸ் அ 10 இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேயர் டு வாட் ப்ரூனோ ஆஸ் அன் 8 இஸ். ஸோ 10ல் ஆட போகிற அப்படின்னா டெஃபினட்டாக நீ ப்ரூனோ வச்சுக்கோ, விற்காத. உனக்கு ரெவென்யூ இப்போ வர ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் யூசிஎல்க்கு ஸ்பாட்டுக்கு வந்து நம்மளும் செல்சி தான் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம 3 பாயிண்ட்ஸ் கிளியரில் இப்போ. ஆமாம், செல்சி ஆர்ஸ்னலை விட எல்லாருமே ஆர்ஸ்னல் லூஸ் தவிர எல்லாருக்குமே கேம் இன் ஹேண்டு. எஸ். ஸோ ஐ திங்க் இந்த வாரம் யார் கூட மோதுறோன்னு தெரில. பார்க்கணும். ஒரே நிமிஷம் பார்த்துடா. மான்செஸ்டர் யுனைடெட் கூகுள் சீரியஸாக பார்க்கலாம். ஓகே, கிளாஸ்னர் ஆமாம், கிளாஸ்னருக்கு வேறு இது சொல்லியிருக்காங்க, கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சவுத் கேட்டுக்கு அடி போட்டுட்ருக்காங்க. சவுத் கேட்லாம் அவ்வளோ சின்ன ஜாப்லாம் எடுக்க மாட்டான். இஸ் எ கிறிஸ்டல் பேலஸ் பிளேயர் டூ. doesn't mean that he'll take the job. இங்கிலாந்து பண்ணிட்டு ஸ்டெப் டவுன், ரொம்ப ஸ்டெப் டவுன். அதெல்லாம் இங்கிலாந்து வந்துட்டு ராஜஸ்தான் வருவார். ஸோ அதனால் அவன் அங்கே போக மாட்டான். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் ரூல்ட் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நல்லாயிருக்கும் கேம் கிறிஸ்டல் பேலஸோட. ஒரு நல்ல ஒரு யங் ஆஸ்ட்ரியன் இஸ் டேக்கிங் ஆன் அண்ட் யங் இங்கிலீஷ் மேனேஜர். வில் பி அ குட் கான்டெஸ்ட். ஏன்னா இவனோட 4-2-3-1 வர்சஸ் அவனோட 3-4-2-1 அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் இவனோட மிட்ஃபீல்டை.
இல் பி அ ஃபன் மேட்சப். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேமில் வந்து கேசமீரோ ஒழுங்காக டிஃபென்ஸ் ஆடணும். இந்த மாதிரிலாம் ஆடினா நம்ம இது பண்ணிவிடுவோம். அவனுங்க ஏறி வந்து அவனுங்க வந்து ஏன்னா ப்ரெஸ் பண்ண தான் போகிறானுங்க. அவனுங்க ஃபுல்லான் இதில் தான் ஆடுவானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யூரோப்பா ஸ்பாட்டையும் எப்படியாவது பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. தேர்கான ப்ளே நைஸ் கேம்ஸ். ஸோ பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வாரத்தில் ஒரு நாள் கேம் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. நான் ஒத்துக்க மாட்டேன். வாரத்தில் எனக்கு வந்து 2-3 கேம் அது வேணும். அண்ட் நான் சொல்கிறது என் கிளப் பெர்ஸ்பெக்டிவ்ல, நான் என் கிளப் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். மேன் யுனைடெட் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு 3 கேம் வேணும் வாரத்துக்கு. டில் எண்ட் ஆஃப் மே வரைக்கும் 2 சீசன் வரைக்கும் பார்க்கணும்ல. ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நீங்கள் மேட்ச் ஃபைனல் வரைக்கும் பார்த்து. ஆமாம், அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். என்ன சப்போர்ட்டர்ஸ்னால் எதுக்கு 3 ஜெயிக்கு போவோம். ட்ரிபிள், குவாட்ரூபிள், செக்ஸ்டூபிள் எல்லாத்துக்கும் போவோம். ஸோ நம்மளுக்கும் டேபிளுக்கும் 11 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். இந்த சீசன்லாம் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. இந்த சீசன் டாப் 4 ஃபினிஷ் பண்ணிவிட்டு யூசிஎல் ஸ்பாட் எடுக்கிறோம். அடுத்த சீசன் வந்து நல்ல ஒரு மிட்ஃபீல்டரை வாங்கி போடுறோம். அடுத்த சீசன் 2 மிட்ஃபீல்டர் இறக்குறோம், ஒரு லெஃப்ட் பேக் இறக்குறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜோஷ்வா ஜர்க்ஸி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு விட்றோம். அனுப்ப வேண்டிய ஆளுலாம் இருக்காங்க. ஒருத்தவங்க லோன்லேருந்து வருவான். லோன்லேருந்து வரவன் வந்து எது வருவான். சான்சோ வர மாட்டான். சான்சோ எண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ சான்சோ போயிடுவான், ஃப்ரீ ஏஜென்ட்டு. கோமா இருக்காங்க. ஃப்ரீ ஏஜென்ட்னா கோமா கூப்பிட்டுப்பாங்க. இல்லை, சான்சோக்கு வந்து யுனாய் எம்ரியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஈவன் தென் ராஷ்வர்டுக்கு வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு பார்சிலோனால. என்ன ஆகுதுன்றது ஐ திங்க் நியூ பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிவிட்டு தான் இன்னைக்கோ நாளைக்கோ பேச போறாங்க. ஸோ அது என்ன ஆகும்னு தெரியும். அது பார்சிலோனா எக்ஸ்பர்ட்டோட பேசுவோம். பட் அகைன் இப்போதைக்கு ஸ்குவாட் ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெப்த் பில்டு பண்ணணும். இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும். பேட்டர்ன் மாற்றுங்க தயவு செஞ்சு. ஆமாம், செஸ்கோவை ஸ்டார்ட் பண்ணு. கேரிக் செஸ்கோவை ஸ்டார்ட் பண்ணுறா. ஏதோ ஒரு மூலையில் எங்கே உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல, நீ பார்த்துட்டு செஸ்கோவை ஸ்டார்ட் பண்ணுறா, கரெக்டாக இருக்கும். செஸ்கோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கோல் வரும். இன்னும் நிறையா வரும். இன்னும் நிறையா கோல்ஸ் வரணும். அண்ட் இப்போ தான் வந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு அந்த எக்ஸ்ஜியோட ஸ்டாட்ஸ் எல்லாம். நம்ம கேட்சப் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ஜியை கேட்சப் தான் பண்ணியிருக்கோம். நம்ம கேட்சப் தான் 5ல போய் ஹிட் எக்ஸ்ஜி. ஸோ தொடர்ந்து பாருங்கள். மான்செஸ்டர் யுனைடெட் இந்த சீசன் யூசிஎல் முடிக்கிறோம். கண்டிப்பாக யூசிஎல்ல முடிக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பை.